Hello and welcome. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்குங்கிறது ஒரு சென்டென்ஸுக்கு பின்னால் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு சின்ன கொஸ்டின். கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு சின்ன கொஸ்டின். இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் கொஸ்டின் இட் செல்ஃப். அதுவே ஒரு முழுமையான கொஸ்டின் ஆகாது. கொஸ்டின் டேகுங்கிறது முழுமையான கொஸ்டின் ஆகாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம பின்னால் கேட்கக்கூடிய ஒரு சின்ன கொஸ்டின் டேக். உன்னை சொல்லிட்டு இல்லையா அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த இதுதான் கொஸ்டின் டேக். இப்போ he is a teacher, isn't he? அவர் ஒரு ஆசிரியர், isn't he? அதுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின் டேகுக்கு என்ன ஸ்ட்ரக்சர், என்னெல்லாம் ரூல்ஸ் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இப்போ இதில் எப்படி இருக்குது? he is a teacher. is இதில் உள்ள verb is. அடுத்தது not, நெகட்டிவ் not. அப்போ is not அதனுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் சுருக்கம் தான் isn't. அப்புறம் சப்ஜெக்ட் he, அதை இங்கே போட்டோம், அவ்வளோதான். வெர்புடைய நெகட்டிவ் இது, அது சப்ஜெக்ட், அப்படியே போட்டோம். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இதில் உள்ள ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் நெகட்டிவுக்கு கான்ட்ராக்டட் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ இஸ் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் isn't அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், கான்ட்ராக்டட் இது. செகண்ட் ரூல் இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் இந்த கொஸ்டின் டேக் நெகட்டிவில் இருக்கும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால், நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் கொஸ்டின் டேக் பாசிட்டிவில் இருக்கும். அதான் இப்போ சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் டேக் பாசிட்டிவாக இருக்கும். இது ஒரு ரூல். இன்னொரு ரூல் கொஸ்டின் டேக் ஒரே சென்டென்ஸில் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் டேக் அதே சென்டென்ஸ், he is a teacher, இந்த டேக் தனி சென்டென்ஸ் கிடையாது, அதோட சேர்ந்து ஒரு கமா போட்டு isn't he. அந்த டேக் ஸ்மால் லெட்டரில் தான் ஆரம்பிக்கும். இந்த இஸ் ஐ கேபிட்டலில் இருக்காது, ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா, ஆக்சிலரி verb ப்ளஸ் நாட் ப்ளஸ் pronoun of subject, அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க். இதில் நம்ம தான் பார்க்கணும். ஆக்சிலரி verb ப்ளஸ் நாட், isn't. அப்புறம் சப்ஜெக்ட் இதில் he ப்ரோனவுன்லேயே இருக்குது. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு பொருத்தமான ப்ரோனவுன் தான் இங்கே வரணும், he. அப்புறம் கொஸ்டின் மார்க். இதுதான். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட், தே ஆர் கோயிங் டு த பார்ட்டி. அவர்கள் பார்ட்டிக்கு போகிறார்கள். இல்லை, தேவையானது நமக்கு சப்ஜெக்ட் வெர்ப் போதும். இந்த ஆருங்கிறது பி வெர்பில் ஒரு ஃபார்ம். இதுதான் நம்ம இப்போ எடுக்க வேண்டிய வெர்ப். They are going to the party. Aren't. இப்போ இது சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ். They are going, பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ டேக் நெகட்டிவ்ல இருக்கணும். ஆர் நாட் அதனுடைய கான்ட்ராக்டட் சுருக்கமான இதுதான் aren't. சப்ஜெக்ட் தே அப்படியே போட்டுறணும், தே. aren't they, அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க், அவ்வளோதான்.
அடுத்த sentence. Ramesh and Suresh are brothers. Ramesh and Suresh are brothers. இதுலயும் verb வந்து are தான். அப்ப aren't subject. இதுல ரமேஷ் and சுரேஷ் தான் subject. இதுக்கு பொருத்தமான pronoun தான் போடணும். subject அப்படியே போடக்கூடாது. ரமேஷ் aren't ரமேஷ் and சுரேஷ்னு போடக்கூடாது. ரமேஷ் and சுரேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து அது வந்து plural. subject வந்து plural ஆகுது. அப்ப aren't they அவ்வளவுதான். பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்ப நம்ம கொஸ்டின் டேக் நெகட்டிவ்ல இருக்கணும். இதுல வந்து verb வந்து am. இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன். amn't வராது, aren't. subject I aren't I. அடுத்த சென்டென்ஸ் she was waiting. இதுல verb auxiliary verb was தான் நம்ம எடுக்க வேண்டிய verb. was negative not, அதுக்கு ஷார்ட்டா wasn't. she easy, wasn't she question mark. auxiliary verb negative she. சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால நெகட்டிவா டேக் வருது. அடுத்த சென்டென்ஸ் we were upset. were negative, we weren't, we subject, weren't, we weren't we. ஒரே சென்டென்ஸ்ல இருக்கு. ஸ்மால் w தான் போடணும், ஸ்மால் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும். அடுத்த சென்டென்ஸ் my friend will wait for me. my friend will wait for me. இது வந்து சென்டென்ஸ் பாசிட்டிவா தான் இருக்கு. அப்ப டேக் வந்து நெகட்டிவ்ல வரணும். இதுல will wait, will தான் இதுல உள்ள verb, auxiliary verb. இதுக்கு என்ன வரும்? will not. will not உடைய contracted form என்ன? இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ், அதனால டேக் நெகட்டிவ்ல வரணும். will not னு வரணும். will உடைய contracted form சுருக்கம் won't. இனி சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் உடைய ப்ரோனவுன் தான் my friend. அதுக்கு என்ன ப்ரோனவுன்? my friend வந்து இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஹீயா இருக்கலாம், ஷீயாவும் இருக்கலாம். won't he question mark. அடுத்த சென்டென்ஸ் David won't participate. இது சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு. சென்டென்ஸ் வந்து won't, will not உடைய contracted form சுருக்கம். அப்போ David won't participate அப்படின்னா இதனுடைய பாசிட்டிவ் இதை எடுக்கணும் நாம. இங்க will not உடைய பாசிட்டிவ் will. சப்ஜெக்ட் டேவிட். டேவிட் உடைய ப்ரோனவுன் என்னது? டேவிட்டுக்கு பொருத்தமான ப்ரோனவுன் he, will he. அவ்வளவுதான். இப்ப டேவிட் will participate இருந்ததுன்னா won't he, டேவிட் won't participate னா will he. அவ்வளவுதான். they haven't done. haven't நெகட்டிவ் இருக்கு. அப்ப இங்க பாசிட்டிவ் வரணும். have, they. question mark. அடுத்த சென்டென்ஸ் ரேவதி has sung well.
has the auxiliary verb. ரேவதி has sungல இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதனால நாம இங்க நெகட்டிவ் போடணும். hasn't போட்டுட்டோம். இனி சப்ஜெக்ட் போடணும். ரேவதி சப்ஜெக்ட். அப்ப ரேவதிக்கு ப்ரோனவுன் என்னது? she. hasn't she. The students have come. Students have come, positive sentence. இதுல auxiliary verb have, அப்படியே have போடணும். have, அப்ப நெகட்டிவ் வரணும். have not உடைய contracted form haven't. subject the students. the students அப்படியே போட்டுறக்கூடாது. அதுக்கு pronoun என்னது? ஸ்டூடெண்ட்ஸுக்கு pronoun they. haven't they. அவ்வளவுதான். அடுத்து இனி நம்ம இப்ப நம்ம இந்த be verbs, auxiliary verb இதெல்லாம் பார்த்தோம். இனி இன்னும் ஒரு யூசேஜ் பார்க்கணும். do, did, does. இந்த verb உடைய யூசேஜ் இதுல பார்க்கணும். அதுக்கு ஒரு 3 சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ராகுல் அண்ட் ராஜு ஒர்க் டுகெதர். இப்போ இதுல ஒர்க்குங்கிற ஒரே வேர்ப் தான் இருக்கு. இது என்ன அர்த்தம்? ஒர்க்னா அது யூ ஆர் டூயிங் சம்திங் யூ ஆர் டூயிங் சம்திங். அப்போ டூ என்ன அர்த்தம்? ராகுல் அண்ட் ராஜு டூ ஒர்க் டுகெதர் அப்படின்னு அர்த்தம். டூ பிளஸ் ஒர்க் தான் ஒர்க். அப்போ அதில் உள்ள ஆக்சிலரி வேர்ப் வந்து அதில் இருக்கிற வேர்பு நமக்கு டூ எடுத்துக்கணும். ராகுல் அண்ட் ராஜு ஒர்க் டுகெதர்ங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ டூ பிளஸ் நாட் என்ன அர்த்தம்? கான்ட்ராக்டட் ஃபார்ம் டோன்ட். அவ்வளோதான். டோன்ட். ஆக்சிலரி வெர்பு நெகட்டிவ் போட்டுட்டோம். சப்ஜெக்ட் ராகுல் அண்ட் ராஜு. ராகுல் அண்ட் ராஜுங்கிறது ப்ளூரல். அதுக்கான ப்ரோனவுன் வந்து தே. ராகுல் ராஜு அப்படியே போடக்கூடாது, தே தான் போடணும். டோன்ட் தே கொஸ்டின் மார்க். அடுத்து ராதா went there. இதுல wentங்கிறது பாஸ்ட் ஆக்ஷன். நம்ம ஒர்க் வந்து ப்ரெசன்ட் ஆக்ஷன், அதனால டூ போட்டோம். வெண்ட் வந்து பாஸ்ட் ஆக்ஷன். பாஸ்ட் ஆக்ஷனுக்கு என்ன verb? did. ராதா went there. did go அப்படின்னு அர்த்தம். இதுல did. சென்டென்ஸ் பாசிட்டிவ், அதனால இங்க நாம டேக் நெகட்டிவா போடணும். did not. did not உடைய சுருக்கம் didn't. அடுத்த சப்ஜெக்ட் ராதா. ராதாவுடைய ப்ரோனவுன் she. didn't she. அப்போ ஒரு கொஸ்டின் மார்க். அடுத்த சென்டென்ஸ் கோபி sings well. இதுல sings தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது வெர்போட எஸ் சேரணுங்கிறது விதி. அப்போ சிங்ஸ் எப்படி பிரிக்கிறோம்? டஸ் சிங். அப்போ இதில் உள்ள ஆக்சிலரி வெர்ப் வந்து டஸ். சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ்ல போடுறோம். டஸ் நாட்டுக்கு சுருக்கம் டசன்ட். கோபி ஒரு ஆம்பளை பேர் ஹி. அப்போ டசன்ட் ஹி கொஸ்டின் மார்க். இந்த 3 சென்டென்ஸ் வித்தியாசத்தை பாருங்க. ராகுல் அண்ட் ராஜு ஒர்க் டுகெதர், இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. டோன்ட். ராதா வென் தேர் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப didn't.
கோபி சிங்ஸ் வெல், இது ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் சேருது வெர்போட, அதனால இது வந்து டசன்ட் ஹீ போட்டோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். ஆக்சிலரி verb ப்ளஸ் நெகட்டிவ் ப்ளஸ் ப்ரோனவுன் ஆஃப் சப்ஜெக்ட் ப்ளஸ் கொஸ்டின் மார்க், இவ்வளோதான் கொஸ்டின் டேக். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இது பார்க்கலாம். See you, bye.